Hi friends, welcome to Hello's Kitchen. இந்த வீடியோவில் கருப்பு கவுனி அரிசி வச்சு கஞ்சி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப மருத்துவ குணம் நிறைஞ்ச ஒரு நல்ல அரிசி. வாரத்துக்கு ஒரு தடவையாவது சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக நான் ஒரு கப் அரிசி எடுத்திருக்கேன். இந்த அரிசி வந்து கருப்பு கவுனி அரிசியும் நாட்டு சம்பா அரிசியும் மிக்ஸ் பண்ணின அரிசி. இது ரெண்டுமே ரொம்ப நல்லது. இதை ஒரு 3 தடவை கழுகி எடுத்துட்டு அதில் வந்து தண்ணி சேர்த்து ஊற வைக்கணும். இப்போ நான் காலையில் கஞ்சிக்காக நைட்டே ஊற வைக்கிறேன். உங்களுக்கு சாயங்காலமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காலையில் ஊற வச்சா போதும். நல்லா ஊறி வர்றப்ப அந்த தண்ணியே ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி மூடி போட்டுருங்க. காலையில் எழும்பி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். பாருங்கள், அந்த தண்ணியே அதில் உள்ள சத்துக்களெல்லாம் இறங்கி அப்படி கலராக இருக்குது. இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதை கஞ்சிக்காக யூஸ் பண்ணலாம். இப்போ அரிசியை தண்ணியிலேருந்து வடிகட்டி எடுக்கணும். இந்த தண்ணியை நம்ம எடுத்து வச்சுருவோம். பாருங்கள், பார்க்கவே நல்லா இருக்குது அந்த தண்ணி. இப்போ அரிசியை வடிகட்டுறதுக்காக ஃபில்டரில் போட்டாச்சு. இந்த அரிசி வடிகட்டி ஃபில்டர்லேருந்து எடுத்ததும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொரன்னு அரைச்சி எடுக்கணும். மை மாதிரி அரைக்க வேண்டாம், கஞ்சி இல்லையா. இங்கே பாருங்கள், இந்த ஸ்ட்ரெச்சருக்கு அரைச்சி எடுங்க. திருன்னு வரணும். நமக்கு கையிலேருந்து அப்படி பவுடராக வராமல் திருன்னு வர்றது மாதிரி இருக்கணும். இதை குக்கருக்கு மாற்றிடலாம். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி இருக்குது. பார்த்த உடனே ஒரு புட்டு பருவத்தை விட கொஞ்சம் கூட முன்னாடி எடுக்கிறது மாதிரி இருக்கும். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தண்ணி, ஜார் கழுகின தண்ணி, அப்புறமா தண்ணி எல்லாம் சேர்த்து 6 கப்பு விட போகிறோம். 1 கப் அரிசிக்கு 6 கப் தண்ணி விட்டோன்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த தண்ணியை இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அது எல்லாமே கரைஞ்சி தண்ணி கூட சேருறது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறப்ப இப்படி நமக்கு கிடைக்கும். இதை நம்ம குக்கரில் மூடி போட்டு விசில் பெற வைக்க வேண்டியது தான். நான் வந்து இதில் 1/2 ஸ்பூன் ஜீரகமும் 1 ஸ்பூன் உப்பும் போடுறேன். உப்பு அப்புறமா பார்த்து தேவைக்கு நம்ம போட்டுக்கலாம். இதை நல்லா கிளறி மூடி போட்டு வச்சிட வேண்டியது தான். நமக்கு தேவை இதில் காய் சேர்க்கணும் அப்படின்னா கூட கேரட்டு, பீன்ஸு எல்லாமே சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ குக்கர் 3 விசில் முடித்து வந்தப்போ இது மாதிரி கிடச்சிருக்கு. இதில் கொஞ்சம் கட்டி பிடிச்சின்னா அந்த கட்டியை கொஞ்சம் உடச்சி விட்டுக்கோங்க. இவ்வளோ தான். நான் இப்போ சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாயும் சதைச்சி வச்சுருக்கேன். இதில் சேர்க்குறப்ப ரொம்ப ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அதுக்கு. இந்த கஞ்சிக்காக நான் வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். 1 கப் தேங்காய் பால் சேர்க்குறேன். பாருங்கள், தேங்காய் பால் சேர்த்தா நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, ஹெல்த்தி. உங்களுக்கு மோர் வேணும்னா மோர் சேர்த்துக்கலாம், ஆப்ஷனபிள் தான். உங்களுக்கு என்ன டேஸ்ட்டு பிடிக்குமோ அது மாதிரி இந்த கஞ்சியை நம்ம குடிக்கலாம். இப்போ பார்க்கவே எம்மியாக குடிக்கணும் போல் ஒரு ஃபீல் வர்ற கஞ்சி ரெடியாக இருக்குது. அது மட்டும் இல்லை, ரொம்ப ஹெல்த்தியான கஞ்சி. காலையில் குடித்தோன்னா ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும். நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த புது சேனலுக்கு உங்கள் சப்போர்ட்டை தாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.